Ok, sorry. Est-ce que quelqu'un peut rappeler quel était le sermon que j'ai fait la dernière fois? Okay. மறுபடி பிறந்தால் தான் நீ மனம் திரும்ப முடியும், நீ என்ன செய்ய முடியும், விசுவாசிக்க முடியும். Il faut renaître de nouveau afin d'avoir la foi. எனக்கு நான் நினைக்கிறேன், நீ கோச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஏதாவது வேற ப்ராசஸ் வந்து கதை சொல்லி சிரிப்பு காட்டி ஒரு உங்களை உற்சாகப்படுத்துகிற பிரசவம் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நான் நம்புகிறேன். Le pasteur pense que parfois on a besoin d'un autre prédicateur qui nous fasse rire et qui nous encourage dans la vie chrétienne. எனக்கே பயமா இருக்கு, நான் தேவையில்லாம வேதத்தை அதிகமா வாசிக்கிறது எனக்கு லூசான்னு நினைக்கிறேன். Le pasteur se pose la question, est-ce qu'il lit davantage la Bible? நானும் ஒரு பிரசங்கத்தை சும்மா ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற மாதிரி, உங்களுக்கு கிளுகிழுப்பு உண்டாக்குற மாதிரி என்னாலையும் ஆராதிச்சு கிளுகிழுப்பு கொண்டு வர முடியும். Le pasteur dit qu'il est simple de faire une prédication, un sermon, afin de faire rire, afin de donner la joie pour vous, afin que ce soit un sermon qui soit quelconque, simple. என்னைய பொறுத்தப்படலாம் நான் செய்யறதுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. Mais le pasteur, ça ne lui plaît pas de faire un tel sermon. பேதுரு சொன்னது போல தூய்மையான பாலை தான், அதாவது களங்கம் இல்லாத தூய்மையான பாலிலேயே வாழத்தான் நான் விரும்புகிறேன். Un lait spirituel qui soit pur, qui ne soit pas souillé, vivre ainsi comme a dit l'apôtre Pierre. அது அழகா சொல்லியிருக்கு, களங்கம் இல்லாத தூய பால். Un lait spirituel qui soit pur. அது எது? Et quel est ce lait spirituel? வார்த்தை உங்களுக்கு அது விரும்புது, அது பிடிக்குது இல்ல? C'est la parole de Dieu. நான் சொன்னேன், நீங்க எவ்வளவு வேதத்தை வாசிச்சு சத்தியத்துக்கு அந்த 2 தீமோத்தேயுல சொல்லப்பட்டது போல பெண் பிள்ளைகள் சொல்லி பெண் பிள்ளைகள் எல்லாத்துக்கும் பொருளும் சத்தியத்தை எப்படித்தான் விளங்கப்படுத்தினாலும் கற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் மாதிரி நம்ம வாழ்கிறோம். La Bible, c'est important donc d'apprendre l'enseignement, d'écouter l'enseignement, mais il faut également connaître la parole de Dieu, la comprendre. நான் போனவரை தெளிவா சொன்னேன், ரட்சிப்பு எங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. Le salut ne nous appartient pas, cela appartient à Dieu. ரட்சிக்கப்பட மறுபடி பிறக்கணும். Et afin d'obtenir ce salut, il faut renaître en Christ. மறுபடி பிறக்கிறது எங்க கையில இல்ல. Et renaître à nouveau n'est pas entre nos mains. நான் சொன்னேன், காத்து எங்க இஷ்டமானதுக்கு வீசுதோ அப்படிதான் அது வீசுது. De la même façon que le vent souffle dans la partie où il veut, c'est de la même façon que nous sommes sauvés par Dieu. நான் சொன்னேன், உங்களுக்கு லீதியாவுடைய இதயத்தை லீதியால் திறக்க முடியாது, லீதியாவுடைய இதயத்தை கர்த்தர் தான் திறந்தார். Le cœur de Lydie n'a pas été ouvert par elle-même, ce n'est pas un effort qu'elle a fait, mais c'est Dieu qui a ouvert son cœur. லீதியாவோட பல பேர் லீதியாவோட சேர்ந்து பல பேர் அந்த ஜெபக்கூட்டத்துல இருந்தாங்க. Il y avait beaucoup d'autres femmes réunies avec Lydie ce jour-là. ஆனா ஆண்டவர் லீதியாவுடைய இதயத்தை மட்டும் தான் திறந்தார். Mais Dieu a choisi d'ouvrir le cœur de Lydie seulement. அப்பதான் அவர் ரட்சிக்கப்பட, அவர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படக்கூடியதா இருந்தது. Afin qu'elle puisse se repentir et qu'elle puisse obtenir le salut venant de Dieu. மற்றவங்க ரட்சிக்கப்படல. Et les autres n'ont pas été sauvés à ce moment-là. தேவன் மற்றவங்க இதயத்தை திறந்து விடல. Parce que Dieu n'a pas fait que le cœur des autres femmes soit ouvert. ஏன் தேவன் மற்றவங்க இதயத்தை திறந்து விடல? Et pourquoi est-ce qu'il en était ainsi? எனக்கு தெரியாது. Je ne sais pas. ஏன்னா வேதம் சொல்லுது, காத்து வீசுறதை வீசும், அதாவது ஆவியானவர் யார் மேல வீச சித்தமா இருக்காரோ அங்கதான் வீசுவாரு. De la même façon que le vent souffle dans la direction choisie, de la même façon le Saint-Esprit choisit les cœurs qu'il veut réveiller. 9 அதிகாரத்தை வடிவா காட்டினேன். நல்வினை தீவினை எதுவும் செய்ய முன்பாகவே தேவன் சில ஜனங்களை முன்குறித்தார். நல்வினை தீவினை எதுவும் நாங்க அதாவது கற்பத்திலே பிறக்க முன்பே நல்வினை தீவினை ஒன்று செய்ய முன்பே தேவன் முன்குறித்தார் சிலரை. Dans le chapitre 9, je vous ai expliqué la dernière fois, avant même de commettre le bien ou le mal, avant que nous fassions quelque chose, Dieu nous a déjà prédestinés, il nous a déjà connus. அப்படி உன்னத சொல்லிருக்காரு, நான் யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கறனோ அவர் மேல் இரக்கமா இருப்பேன், நான் யாரை கடினப்படுத்த சித்தமா இருக்கறனோ அவனை நான் கடினப்படுத்துவேன்னு சொல்றாரு ஆண்டவர். Dieu a dit également, si je veux être plein de compassion envers quelqu'un, eh bien je le ferai. Et si je veux corriger quelqu'un, être exigeant envers lui, eh bien je le ferai également.
வேதத்தின்படி ரட்சிக்கப்படாட்டி நீ மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள், அதனால் நீ ரட்சிக்கப்படல. Je n'obtiens pas le salut comme cela. Il faut absolument que je confesse mes péchés et que je puisse accepter que je suis pécheur. ஆனா ரட்சிக்கப்பட்ட எவனும் நான் தான் மனம் திரும்பினேன், நான் தான் விசுவாசித்தேன்னு சொல்ல முடியாது. Celui qui est sauvé ne pourra en aucun cas dire que c'est moi qui me suis repenti de mes péchés et c'est moi qui ai la foi toute seule. ஏனா அவன் பாவத்திலே அக்கிரமத்திலே நான் பார்த்தோம் மரித்து போயிருக்கிறான். Parce que chaque personne est mort dans le péché. அவனால மனம் திரும்ப முடியாது. Et donc il ne peut pas repentir. அவனால விசுவாசிக்க முடியாது. Il ne peut pas avoir la foi de lui-même. செத்தவனால எதையும் செய்ய முடியாது. Celui qui est mort ne peut rien faire. ஆகவே முதலாவது தேவன் எங்களை மறுபடி பிறக்க வைத்தால் தான் ஏதாவது நம்ம செய்ய முடியும். Il faut absolument que nous puissions renaître en Christ afin de pouvoir agir pour Dieu. மறுபடி பிறக்க வைத்தால் தான் எதையாவது செய்ய முடியும். Seulement si Dieu me fait renaître, alors je peux faire quelque chose pour Dieu. ஆகவே ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்களுடைய பிதாவுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாகட்டும். La gloire du salut appartient au Père céleste qui habite dans le royaume de Dieu et également à l'agneau de Dieu. நாங்க பார்த்தோம் எபேசியர் 1:4ல அவர் அன்பிலே நாங்கள் பரிசுத்தமும் குற்றமற்றவமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை முன்குறித்தார். இப்படி சத்தம் போட சொன்னால் எனக்கு விளங்குதில்லை, அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஏன் சத்தம் போட வேண்டியது? Dans Éphésiens 1:4, le verset dit clairement, avant même que la fondation du monde, il nous a prédestinés, nous qui étions dans le péché, dans la souillure. திரும்ப சொல்றேன், உலக தோற்றத்துக்கு முன்பாக இந்த உலகம் தோன்றப்படவில்லை, இன்னும் ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கவில்லை, அதற்கு முன்பாகவே எங்கள் ஒரு சிலரை தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கென்று ரட்சிப்புக்கென்று முன்குறித்தார். Avant la fondation du monde, c'est-à-dire avant la création du monde, Dieu nous a prédestinés avant même afin que nous soyons devenus des enfants de Dieu. Et aujourd'hui, le diable a fait en sorte que nous ne voyons pas. Parce que nous sommes nous-mêmes dans la mort. Le diable a aveuglé nos yeux. Et donc il n'y a aucune possibilité d'obtenir le salut. Et donc il faut seulement que Dieu accepte que nous puissions renaître en lui. Et quelles sont les personnes que Dieu fait en sorte qu'ils puissent renaître? Ceux qu'il a déjà prédestinés, qu'il a connus d'avance. Et c'est pourquoi la Bible dit, avant la fondation du monde, Dieu a prédestiné certains. Esau et Jacob n'ont fait ni le bien ni le mal. Mais afin que la prédestinée de Dieu soit accomplie, Dieu a déjà prédestiné Jacob à vivre pour lui. Il l'a choisi. அதாவது ரட்சிக்கப்பட்டது உனக்கு ஒப்பானவன் யாருன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாக உன்னை தேவன் முன்குறித்தார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுது. La Bible dit qui est semblable à toi, peuple qui est sauvé par Dieu. ஏங்கள் முன்குறிக்கிறது. Pourquoi est-ce que Dieu nous a prédestinés? வேதம் தெளிவா சொல்லுது, அன்பிலே முன்குறித்தார். வேற ஒன்றும் கிடையாது. தேவன் தன் அன்பிலே நாங்கள் செய்ததற்காக அல்ல, தேவன் ஒரு சிலரை தன்னுடைய அன்பிலே முன்குறிக்கிறார். La Bible dit Dieu nous a prédestinés par son amour. அப்படி முன்குறித்தவன் சபையில் இருந்தா அவனுடைய வாழ்வை பார்க்க முடியும் அவனுடைய வாழ்வை. Si chacun de nous sommes prédestinés par Dieu, cet amour, cette vie, nous pouvons le voir à l'intérieur de nous de façon individuelle. ஆக்கள் சொல்லுவாங்க தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை நாம செய்ய முடியாது. Les gens diront, et nous avons entendu, nous ne pouvons pas être dans la sainteté qui est attendue par Dieu. நீ செய்ய முடியாதுன்னு நான் சொல்றேன். J'accepte que tu ne pourras pas faire ainsi. நான் செய்ய முடியாதுன்னு சொல்றேன். Et que je ne pourrai pas être ainsi également. ஆனா தேவன் யாரை முன்குறித்தாரோ அவன் செய்வான். Et ceux que Dieu a prédestinés, lui pourra l'être. அவை நீ பரிசுத்தத்துக்கு எந்த வைராக்கியம் இல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலே பரிசுத்தத்துக்கான ஏக்கம் இல்லாத ஒருவனையும் தேவன் முன்குறித்ததா நான் நம்புறேன். Si tu n'as aucune soif envers la sainteté, si tu n'as aucune envie de faire des efforts, il n'est pas possible que tu sois prédestiné par Dieu. அவர் முன்குறித்திருந்தால் அவர் நினைச்ச பரிசுத்தத்தை கொண்டு வர முடியாதா? Si Dieu lui-même t'a prédestiné, est-ce qu'il est possible à Dieu de te donner la sainteté qu'il désire? முடியாதா? Est-ce que c'est possible? அவர் முன்குறிச்சிருந்தா முடியும். Oui,
Oui, si nous, il nous a prédestiné le Seigneur, alors il est possible. நான் சொல்றேன் பரிசுத்தம் இல்லாம தேவனை ஒருவன் தரிசிக்க முடியாது. Sans la sainteté de Dieu, personne ne peut voir Dieu, dit la Bible. நான் கிருபையை பேசும்போது अनेகர் நான் கிருபையை பேசுறது பாவத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் அப்படினு சொன்னி நீ நினைச்சா இந்த பிரசங்கத்தை ஒழுங்கா நீ கேட்கலனா சொல்றேன். Quand je parle de la grâce du Seigneur qui nous a été donnée et que vous pensez qu'elle nous permet de faire le péché, ça veut dire que vous n'avez pas été prédestiné, vous ne comprenez pas la parole de Dieu. அந்த கிருபையால ரட்சிக்கப்பட்டவன் மட்டும் தான் தேவன் நினைக்கிற அந்த இதயத்திலே சுத்தத்தை கொண்டு வர முடியும். Par cette grâce seulement, celui qui a obtenu le salut, celui-là est ardent, a le désir de devenir saint et laisse la place pour que le Seigneur opère en lui. அவர் அன்பிலே பரிசுத்தமும் நாம குற்றம் இல்லாமல் இருப்பதற்கு தான் உலக தோற்றத்துக்கு முன்பாக இந்த உலகம் உண்டாக்கப்படும் முன்பாகவே எங்களை முன்குறித்தார். Avant la fondation, la création du monde, Dieu nous a prédestinés par son amour afin que nous puissions vivre une vie sans souillure, c'est-à-dire envers sa sainteté. நற்கிரியை தொடங்கினவர் அதாவது மறுபடி பிறக்க வச்சவர் நற்கிரியை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் நடத்துவார். Celui qui a commencé cette bonne chose en nous le fera jusqu'au bout de notre vie. அவர் யாரை முன்குறித்தாரோ அவரை தன் குமாரனின் சாயலுக்கொப்பாய் தான் முன்குறித்தார். Celui que Dieu a choisi, il l'a choisi à l'image du Fils de Dieu. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்கு பரிசுத்தத்துக்கான ஏக்கம் இல்லாவிட்டால் தேவன் உன்னை முன்குறிக்கவில்லை. Si au fond de ton cœur tu n'as pas cette volonté d'être sanctifié, cela veut dire que Dieu ne t'a pas prédestiné. அவர் முன்குறித்தார் அவர் நடத்துவார் அதை. Parce que s'il est vrai que Dieu t'a prédestiné, alors il est certain qu'il te guidera, il te dirigera. அதாவது திருப்பி சொல்றேன், ரட்சிப்பு கர்த்தருடையது எங்களுடையது அல்ல. Le salut appartient à Dieu, il n'appartient pas à l'homme. எங்களுக்கு அதாவது sovereignty and responsibility. அவர் sovereignty என்ன? அவர் தன் சித்தத்தை போட்டா எல்லாம் செய்றாரு. Que veut dire la souveraineté? Dieu fait chaque chose d'après sa propre volonté. அதே வேளையில எங்களுக்கு ஒரு responsibility இருக்குது. Et que veut dire la responsabilité qui appartient à l'homme? ஆனால் இதெல்லாம் செய்து முடிச்சிட்டோம். நாங்க சொல்றதுக்கு நாங்க இது செய்யல, நீங்க தொடங்குனனால தான் நாங்க தொடங்கணும் ஆண்டவரே. Bien que nous savons au fond de notre cœur que Dieu est puissant pour nous guider, nous devons dire au fond de nous et reconnaître que Seigneur, tu as commencé cette chose en moi, donc j'accepte que tu peux me diriger jusqu'au bout. இப்ப நான் சொல்ற சத்தியங்களை ஏன் ஒரு பாஸ்டர்மார் பேசுறாங்கல்ல? Pourquoi est-ce qu'aucun autre pasteur ne parle la vérité que je vous dis? நீ எங்கயா கேள்விப்பட்டிருக்க அப்படி பேசுனது? Est-ce que vous avez entendu de telles paroles? உலகத்துக்கு முன்ன அவர்தான் முன்குறிச்சாரு, நீ ஒரு நாளும் அவர் முன்குறிக்காட்டி ரட்சிக்கப்பட முடியாது யாராவது பேசுறது கேள்விப்பட்டிருக்கியா? Est-ce que vous avez entendu cet enseignement qu'avant la fondation du monde, Dieu nous a prédestinés? Et pourtant c'est écrit dans la Bible, alors pourquoi nous n'entendons pas souvent cet enseignement? Il est écrit clairement qu'avant la fondation du monde, Dieu nous a prédestinés. Lydie ne s'est pas repentie d'elle-même ou son cœur ne s'est pas ouvert par sa propre volonté ou par ses efforts, mais Dieu a ouvert le cœur de Lydie, dit la Bible clairement. Et pourquoi est-ce qu'on n'en parle pas davantage? Je peux vous montrer à plusieurs endroits dans la Bible que le salut appartient à Dieu. Dans Jean 6, il est dit que si Dieu ne t'a pas connu, si Dieu ne l'a pas voulu, tu ne pourras pas t'approcher du pas du Seigneur. Repentir, c'est un fait, c'est un don que doit donner le Seigneur dans ta vie. Par la grâce et par la foi, tu as obtenu le salut, donc cette grâce t'a été donnée par le Seigneur. தேவனுடைய sovereigntyயும் மனுஷனுடைய responsibilityயும் எங்களுக்கு முரண்பாடு மாதிரி இருக்கும். La souveraineté qui nous a été accordée par Dieu et la responsabilité qui est propre à l'homme, parfois nous pensons que c'est un paradoxe. உதாரணத்துக்கு அவர் முன்குறித்தா நான் ஏதா செய்யிருக்கு அப்ப அவரே ரட்சித்து போடுன்னு நான் சொல்லலாம் இல்லையா? Je pourrais me penser ainsi, si Dieu m'a prédestiné, alors pourquoi il ne va pas me guider jusqu'au bout? Pourquoi c'est à moi de faire des efforts dans la vie chrétienne? ஆனா வேதம் அப்படி சொல்லல. La Bible ne dit pas ainsi. அந்த sovereignty பேசுது. Elle parle de la souveraineté. தேவன் முன்குறிக்காட்டி நீ ரட்சிக்கப்பட முடியாது. Elle dit que si Dieu ne t'a pas prédestiné, tu ne peux pas தேவனுடைய மறுபடி பிறக்காட்டி நீ விசுவாசிக்கவோ மனம் திரும்பவோ முடியாது. ஏன்னா நீ பாவத்துல அக்கிரமத்துல மரித்திருந்தாய். Si Dieu ne te fait pas renaître, alors tu ne peux pas obtenir la foi, tu ne peux pas te repentir de toi-même, parce que tu es mort dans le péché. Et la Bible dit également ailleurs d'après la parole que vous qui avez ce fardeau, vous qui êtes dans le mal, qui portez ce fardeau, venez vers moi et je vous sauverai. La Bible dit venez à moi et alors je vous sauverai, je vous donnerai le salut.
Pourquoi, comment est-ce que ces deux choses peuvent s'accomplir? Ces deux choses sont vérité. Parce que la Bible, c'est écrit dans la Bible. On voit quelqu'un qui décrit ce phénomène. Imaginez un arc. Sachez que de ce côté il y a Dieu. Et qu'au niveau ici de la scène, par exemple, c'est le paradis. Et que tout de l'autre côté, il y a une écriture. Vous qui êtes fatigués, venez à moi et je vous donnerai donc de la tranquillité. Cela montre ta responsabilité. Mais aucun homme ne peut aller de l'autre côté. Parce que tous sont morts. Mais la parole dit, c'est si tu viens à moi, alors je pourrai te sauver. Et peut-être, admettons que tu es arrivé de l'autre côté et que tu as obtenu le salut. Et alors tu penses que c'est toi qui t'es repenti, c'est toi qui as eu le salut par tes efforts. Admettons maintenant que tu es mort et que tu es arrivé au paradis. Et maintenant tu regardes qu'est-ce qu'il y a écrit au-delà. Il n'y a pas écrit vous qui êtes fatigué, venez vers moi. Il y a écrit là avant la fondation du monde, je t'ai connu. Et c'est du fait que je t'ai prédestiné, je t'ai connu avant la fondation du monde, c'est cela qui a permis que tu te repentes et que tu obtiennes le salut et que tu es là aujourd'hui. Peut-être que ce que je dis est difficile d'accepter, que vous n'arrivez pas à croire. Ok, il est important de lire les versets et de les reméditer chez vous. Le livre de 2 Timothée. On va observer à travers la parole quelle est ma part, qu'est-ce que moi je dois accomplir. 2 Timothée 2, verset 10. C'est pourquoi je supporte tout à cause des élus, afin qu'eux aussi obtiennent le salut qui est en Jésus-Christ, avec la gloire éternelle. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி C'est Dieu qui nous a connus. Et ce n'est pas par moi-même que j'obtiens le salut. Jacques 1, 17. Jacques 1, 17 et 18. Toute grâce excellente et tout don parfait descendent d'en haut, du Père des Lumières, chez lesquels il n'y a ni changement, ni ombre de variation. Il nous a engendrés selon sa volonté, par la parole de vérité, afin que nous soyons, en quelque sorte, les prémices de ses créatures. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். Il nous a engendrés selon sa volonté, dit la Bible. Cette renaissance, est-ce que c'est fait par moi-même ou est-ce qu'elle a été faite par Dieu? La Bible dit clairement que nous avons été engendrés d'après la volonté du Seigneur. Je reste sur ce même point encore. Le salut appartient à Dieu. On voit dans l'histoire des rois, le roi Joram est là et demande, est-ce que tu peux me donner le salut? Et Joram dit, mais si Dieu ne donne pas le salut, est-ce que moi je peux faire quelque chose?
Et Jonas a dit également de façon claire que le salut appartient à Dieu. La gloire du salut appartient uniquement au Père Céleste et à l'agneau de Dieu. Jean chapitre 3, verset 8. இதனால்தான் நான் ரட்சிப்பை கொண்டாடுறேன். ரட்சிப்பு கர்த்தர் என்னை உலகத்தோற்று முன்பாக ரட்சிக்க நியமிக்காவிட்டால் நான் ரட்சிக்கப்பட முடியாது. தலைகளா நின்று நான் அடிக்கடி சொல்ல போல தலை டான்ஸ் ஆனாலும் ரட்சிக்க முடியாது. Je vais lire le verset. Le vent souffle où il veut et tu en entends le bruit, mais tu ne sais d'où il vient ni où il va. Il en est ainsi de tout homme qui est né de l'esprit. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. காத்து எங்க வீசுது? பரிசுத்தாவின் எங்க வீசுறாரு? தனக்கு இஷ்டமான இடத்துல. அதாவது தேவன் யாரை முன்குறித்தாரோ அவங்க மேல மட்டும்தான் பரிசுத்தாவின் வீசுவாரு. C'est la personne que Dieu a prédestinée dans la même façon. C'est la personne que le Saint-Esprit a choisie. OK. 3:5 Tite. Tite 3:5. Tite 3 verset 5. Il nous a sauvés non à cause des œuvres de justice que nous aurions faites, mais selon sa miséricorde, par le bain de la régénération et le renouvellement du Saint-Esprit qu'il a répandu sur nous avec abondance par Jésus-Christ notre Sauveur. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு பார்த்தோம் நாங்க 2 தீமோத்தேயு 1:9 திருப்பி வாசிங்க. 2 Timothée 1 verset 9. Par la puissance de Dieu qui nous a sauvés et nous a appelés par une vocation sainte, non à cause de nos œuvres, mais selon son propre dessein, et selon la grâce qui nous a été donnée en Jésus-Christ avant les temps éternels et qui a été manifestée maintenant. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் எப்படி தம்முடைய தீர்மானம் வளர்ந்தது உங்களுக்கு. Donc c'est par la vocation du Seigneur que nous avons été appelés. நான் தீர்மானிக்கிறேன் இங்க 10 பேரை நான் செலக்ட் பண்ண போறேன். Par exemple, je choisis que j'en choisirai que 10 personnes dans cette salle. Est-ce que vous comprenez? À qui appartient la décision? Est-ce que c'est à vous ou c'est à moi? Non. Donc c'est à moi. தேவன் தீர்மானிச்சார். யார் யார் பாருங்க. அத அப்படியே வச்சுக்கோங்க. சரி. தமிழ் வாசிங்களா? ஓகே. இதை மனதில் வையுங்க. தயவு செய்து இதை கொண்டு எனக்கு இது மிக மிக முக்கியம். ஏன்னா ரட்சிப்பின் மகிமை முழுவதும் தேவனுக்கு போகும். Toute la gloire du salut appartient à Dieu. Donc c'est à nous de comprendre et reméditer ces versets par la suite. உங்களுக்கு சந்தோஷமான பிரசங்கம் பண்றேனா இல்லையா அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. n'est pas important si l'enseignement vous plaît, mais plutôt si vous comprenez ce que dit la vérité. வேதவசனத்தை பிரசங்கம் பண்ணா தான் எனக்கு பிரச்சனை. ஓகே. எபேசியர் எடுத்துக்கோங்க. Le livre des Éphésiens, chapitre 1, nous allons retenir la parole que nous avons lue dans Timothée et continuer. 1, verset 4. En lui, Dieu nous a élus avant la fondation du monde, pour que nous soyons saints et irrépréhensibles devant lui. C'est ça, vous வாசிக்காதீங்க. இந்த 3 வருஷம் இங்க வாட்ச் பண்ணி வாசிங்க. இப்ப தம்முடைய தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமும் குற்றமில்லா இருப்பதற்கு உலகத்தோற்று முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். யார் தெரிந்து கொண்டது? அவர் தெரிந்து கொண்டார். நீ தெரிந்து கொண்டியா? தேவன் தான் தெரிந்து கொண்டார். யார் ரட்சிக்கப்படணும்னு தெரிந்து கொண்டது தேவன் தான். C'est Dieu qui nous a prédestinés. இப்ப 6 வாசிங்க. Verset 6. À la louange de la gloire de sa grâce qu'il nous a accordée en son bien-aimé. சரி. இல்லங்க. அடுத்து 12 வாசிங்க. Verset 12. Afin que nous servions à la louange de sa gloire, nous qui d'avance avons espéré en Christ. சரி, கவனிங்க. 1ல இருந்து இந்த 12 மட்டும் ரட்சிப்பை குறித்து தான் பேசுது. Des versets 1 à 12, il s'agit uniquement du salut. அந்த கண்ணோட்டத்தோட இப்ப வாசிப்போம். நீங்க 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அவர் கிறிஸ்துவுக்குள் அதாவது இயேசுநாதருடைய சிலுவை புண்ணியத்தினாலே நாம் தெரிந்து கொண்டார். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையில்
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். யார் முன்குறித்தார்? தேவன் முன்குறித்திருக்கிறார். இப்ப 12 வாசிங்க, அருமையா இருக்கு. கொஞ்சம் சிந்திக்கணும். இப்படியே நீங்க வாசி போய் இப்படி இல்ல 12 வாசிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் தேவன் நடப்பிக்கிறார். Donc Dieu fait toutes choses d'après sa propre volonté, afin que se réalise donc ce qu'il a décidé pour nous. Ce n'est pas d'après ma propre volonté. Et ce n'est pas d'après la volonté de l'autre. Dieu est amour. Il est juste. Il est sage. Il ne fait rien qui soit injuste. Parfois certaines choses nous paraissent être injustes. Mais quand Dieu viendra ici sur terre, nous saurons, nous comprendrons que rien n'en est ainsi. Maintenant, ce que je dois faire, c'est être quelqu'un de fidèle d'après ce que dit les Écritures. Romains chapitre 13. எனக்கு இதை நீங்க நம்ப மாட்டீங்க, அது தெரியும் எனக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் அசைவாரோ அவங்க நம்புவீங்க. ரட்சிப்பு உங்களுடையதல்ல, தேவன் தான். Il est important que vous puissiez comprendre et accepter que le salut appartient de Dieu. 11 Romains 11 verset 5 du livre de Romains. De même aussi, dans le temps présent, il y a un reste, selon l'élection de la grâce. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதல் மீதியாய் இருக்கிறது. ஓகே, 6வது வசனம். Verset 6. Or si c'est par grâce, ce n'est plus par les œuvres. Autrement, la grâce n'est plus une grâce. Et si c'est par les œuvres, ce n'est plus une grâce. Autrement, l'œuvre n'est plus une œuvre. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. Verset 28 du même chapitre. En ce qui concerne l'évangile, ils sont ennemis à cause de vous, mais en ce qui concerne l'élection, ils sont aimés à cause de leur père. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்கள் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். En ce qui concerne l'élection, ரட்சிப்பு நீங்க எங்க எடுத்தாலும் பாருங்க. இப்ப இது இன்னும் ஒரு அழகா சொல்றேன். 1 கொரிந்தியர் எடுத்துக்கோங்க. 1 Corinthiens. இதுலயும் இது படிச்சவங்களுக்கு வழங்காட்டி அது நான் வழங்கப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Chapitre 1 26 இருந்து 31 மட்டும் வாசிங்க. Versets 26 à 31. Considérez, frères, que parmi vous qui avez été appelés, il n'y a ni beaucoup de sages selon la chair, ni beaucoup de puissants, ni beaucoup de nobles. Mais Dieu a choisi les choses folles du monde pour confondre les sages. Dieu a choisi les choses faibles du monde pour confondre les fortes. Et Dieu a choisi les choses viles du monde et celles qu'on méprise, celles qui ne sont point, pour réduire au néant celles qui sont, afin que nulle chair ne se glorifie devant Dieu. Or, c'est par lui que vous êtes en Jésus-Christ, lequel, de par Dieu, a été fait pour nous sagesse et justice et sanctification et rédemption, afin, comme il est écrit, que celui qui se glorifie dans le Seigneur. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். யார் தெரிந்து கொண்டார்? வேணுனே அவர் தெரிந்து அநீதியா நடக்கல, ஆனா அவர் தான் தெரிந்து கொண்டார். சரி, அடுத்தது. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். யார் தெரிந்து கொண்டார்? உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இதுல நான் நடக்கிறமா இல்லையா? இந்த உலகத்துல இருக்கிற பெரிய ஞானிகள், மேதைகள், படிச்சவன், பிரைம் மினிஸ்டர், பணக்காரன், இது எல்லாத்தையும் விட்டு நம்ம மாதிரி பைத்தியத்தை தெரிஞ்சு கொண்டாரா இல்லையா? உங்களுக்குள்ளேயே தெரியணும், வெளியில போக வேணாம், உங்களுக்குள்ளேயே தெரியணும். கர்த்தர் தெரிஞ்சு கொள்ளாவிட்டால் நானும் நீங்களும் இன்றைக்கு இங்கே இருந்திருக்கணும்.
Aujourd'hui, au fond de nous, nous devons le comprendre et reconnaître que Dieu nous a choisis, nous qui sommes des personnes folles, afin de nous donner la vérité, le salut de Dieu. Ok, Ésaïe 1, verset 9. Si l'Éternel des armées ne nous eût conservé un faible reste, nous serions comme Sodome, nous ressemblerions à Gomorrhe. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, தான் ஒரு குறிப்பிட்ட ஆக்களை தெரிந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் சோதோம் கொமோரா ஒன்றும் இல்லாம போச்சு இல்ல, அது மாதிரி ஆகிடும். Voici la parole que Dieu adressa à Israël. Si Dieu n'en a pas connu certains pour les faire échapper de là, alors ils ressembleront à Sodome et Gomorrhe. Est-ce que vous comprenez? Je vais le dire d'une autre façon. Dieu a connu le peuple d'Israël. Est-ce qu'aujourd'hui, habitants du Sri Lanka, nous pouvons dire pourquoi Dieu a connu Israël et ne nous a pas connus, nous, autres peuples? Est-ce que quelqu'un peut dire ainsi, alors Dieu n'est pas un Dieu de justice parce qu'il a choisi ce peuple par rapport à d'autres peuples? La parole dit clairement, Dieu montrera la compassion envers qui il a envie de montrer la compassion et il corrigera la personne envers qui il pense qu'il doit les corriger. Une fois que Adam est tombé dans le péché, aucune autre personne n'a pu avoir la possibilité d'être sauvé, d'obtenir le salut. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் நீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். Si l'Éternel des armées ne nous eût conservé un faible reste, nous serions comme Sodome, nous ressemblerions à Gomorre. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் நீதியை வைக்காதிருந்தாரானால் அப்ப இஸ்ரவேல் தேசத்திலே தேவன் அந்த கொஞ்ச ஜனத்தை தேவன் தனக்கென்று வச்சிருக்காவிட்டால், தேவன் தெரிஞ்சு கொண்டு வச்சிருக்காவிட்டால் அது சோதோம் கொமோரா மாதிரி ஒண்ணும் இல்லாம போயிருக்கும். Si l'Éternel n'a pas connu un certain nombre de personnes, c'est-à-dire le peuple d'Israël à ce moment-là, alors tout le pays serait ressemblé à Sodome et Gomorre. அதே நான் சொல்லவா, ஆதாம் பாவம் செய்த உடனே, le fait que Adam est tombé dans le péché, இந்த உலகத்துல இனி ஒருவனும் ரட்சிக்கப்பட வாய்ப்பு கிடையாது. Aucun autre homme sur terre n'aurait pu obtenir le salut. ஏன்னா வேதம் சொல்லுது ஆதாமுக்குள் எல்லாம் மரிச்சு தான் பிறக்கும். Parce que la Bible dit clairement que toute personne meurt en Adam et ensuite il va renaître. அதாவது ஆவிக்குரிய ரீதியா மரிச்சு தான் பிறக்கும். Parce que dans la vie spirituelle, en fait, chacun est mort du moment que Adam a fait le péché. உலகத்துல இருக்கிற பலர் பக்திமான் மாதிரி நடிக்கலாம். Peut-être que beaucoup d'autres personnes montrent qu'ils sont pieux dans le monde. முள்ளுக்கு எல்லாம் குத்தி எல்லாம் போய் என்ன சொல்றது, அந்த காவடியில உட்கார்ந்திருந்து தன்னை வருத்தி கடவுளை தேடுற மாதிரி இருக்கலாம். Peut-être que beaucoup de personnes font des gestes afin de montrer la piété, qu'ils sont des religieux. பெரிய ஆன்மீகவாதிகள் மாதிரி இருக்கலாம். Ils montrent que ce sont des gens qui vivent une vie salutaire qui est spécifique pour chercher Dieu. டெய்லி சர்ச்சுக்கோ அல்லது கோயிலுக்கோ அல்லது முஸ்லிம் கோயிலுக்கோ போறவனா இருக்கலாம். Ce sont peut-être des gens qui font la prière, qui vont à la mosquée ou qui vont dans les églises chaque jour pour leurs péchés. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, எல்லா பாவத்திலையும் அக்கிரமத்தை மறைச்சிருந்தோம், உண்மையாய் தேவனை தேடுகிற ஒருவனும் கிடையாது. Mais la Bible dit clairement que tous sont morts dans le péché et sont dans la souillure. Il n'y en a pas un qui soit fidèle, qui cherche Dieu de tout son cœur. அவன் நாங்களும் சோதோம் கொமோரா போல இந்த உலகம் முழுவதும், அதாவது சோதோம் கொமோரா போல இந்த உலகம் முழுவதும் கர்த்தர் ஆதாமுக்குள்ளே மரித்து போய் ரட்சிப்பை இழந்து போச்சு. Et nous aussi, c'est-à-dire le monde entier également est mort dans le péché, c'est-à-dire de la même façon que Sodome et Gomorre étaient dans le péché, tout le monde est plongé dans le péché et ne peut pas par lui-même obtenir le salut. Et donc Israël, tout le peuple d'Israël aurait pu être anéanti. Le verset 9 dit qu'une partie du peuple a été mis de côté pour Dieu. De la même façon, tous nous aurons dû aller aux enfers comme Adam suite à son péché.
Mais avant la fondation du monde, Dieu a conservé une minorité, un certain nombre de personnes afin qu'ils soient prédestinés, afin qu'ils puissent vivre pour Dieu. C'est pourquoi le chant dit l'Éternel nous a connus comme son fils, comme sa fille. Je ne sais pas de quelle manière est-ce que vous chantez. Mais cette chanson est une chanson qui est vraiment bien, qui nous fait du bien pour notre âme. Ou bien celui, le peuple qui est sauvé par Dieu, qui est semblable à toi, dit la parole. Avant la fondation du monde, Dieu a mis son amour en moi. Qu'y a-t-il de plus précieux que cela? Mais est-ce que tu fais partie, est-ce que tu es fidèle à cette prédestination qu'il a fait? Est-ce que tu as une soif concernant la sainteté dans ta vie? Est-ce que tu es réellement le peuple qui a été connu par l'Éternel? Sovereignty responsibility nous ne connaissons pas réellement quel est ce lien qui relie au fait la souveraineté et la responsabilité. Nous n'en connaîtrons les secrets qu'au paradis. Se repentir et accepter Jésus. Voilà ce que dit la Bible. Voici le commandement qui t'est donné. Lorsqu'on prêche la parole de l'Éternel à l'extérieur, nous ne pouvons pas dire cela. Par exemple, la dernière fois, lorsque nous avons fait les funérailles, nous avons fait un enseignement, nous avons donné une parole qui soit propice. Je ne peux pas dire à ce moment-là, je ne peux pas parler de la prédestination de Dieu. Parce que ce qui est important pour le pécheur, c'est qu'il puisse se repentir et venir auprès de Jésus. Mais une fois que le pécheur est venu dans l'église, à ce moment-là, on peut dire que c'est Dieu qui nous a prédestinés. Ce n'est pas par notre propre effort, ce n'est pas nous qui avons gagné le salut, afin de lui expliquer qu'il doit donner la gloire à Dieu. Parce que le peuple qui est dans l'église, qui est assis ici, doit comprendre de quelle façon Dieu nous a connus. À ce moment-là, seulement lorsque nous chantons les chants, l'adoration, on peut comprendre, avoir un cœur brisé qui plaît au Seigneur et chanter en ce sens-là. Nous chantons également que Dieu nous a connus avant la fondation du monde et que c'est par lui que nous avons obtenu la rédemption. Mais ce que est l'Éternel, ce qui est un péché qui est caché dans notre vie spirituelle, c'est que nous chantons à cœur ouvert comme si c'est par nous, par notre propre force et connaissance que nous avons obtenu le salut. Nous chantons que nous sommes enfants de Dieu, que nous n'avons aucune crainte. L'Éternel nous a prédestinés, il nous a connus, donc je suis sa fille, donc je suis son fils, nous chantons ainsi. Et après, quand on nous pose la question, nous disons que nous sommes sauvés. Que c'est par ma force, par ma décision que je suis venu à l'église. Regardez, on voit une différence entre ces deux choses. Dans la Bible, il est écrit qu'avant la fondation du monde, il nous a connus. Dans les chants également, nous chantons qu'au commencement, avant même la fondation, Dieu nous a connus. Par contre, quand nous sommes dans l'église ou quand nous parlons avec quelqu'un, nous disons que nous sommes sauvés, c'est nous qui avons fait le premier pas. C'est grâce à nous que nous sommes ici aujourd'hui dans l'église. Alors si tu es sauvé par toi-même, ce sont par tes propres efforts, alors pourquoi est-ce que tu dois donner la gloire au Père Céleste et à l'agneau de Dieu?
அப்ப உங்க பேரையும் தானே போடணும். ஆட்டுக்குட்டியானவருக்கும் லோயேசுக்கும் அந்த மகிமை உண்டாகட்டும். ஏன்னா நாம விசுவாசிக்கிறேன். Dans ce cas-là, si c'est également grâce à toi que tu as obtenu le salut, il faut dire c'est grâce au Père Céleste, c'est grâce à l'agneau de Dieu, et également mettre ton nom par la suite. Parce que c'est grâce à moi et c'est moi qui me suis proprement repenti, ça veut dire. Il est une part de vérité que je me suis repenti et que j'ai donné la foi. ஆனால் அந்த மனம் திரும்புகிற எண்ணத்தை எங்களுக்குள்ளே வரவச்சது அது மறுபடி பிறந்த அந்த அனுபவம். Mais qu'est-ce qui a fait en sorte que je me suis repenti? Comment est-ce que cela s'est réalisé? C'est grâce à Dieu. நான் போனமே சொன்னேன் இது ஒரு கடுமையான பிரசங்கம். Je vous ai dit la dernière fois que cet enseignement est difficile. Reform Churchல போனா இத தவிர வேற பிரசங்கம் பண்ணா உன்னை தூக்கி வெளியில போடுறான். வெளிய வெளிய. Et dans les églises réformées, on voit que c'est un sujet qui est très important qui est fait en prêche. அங்க அஞ்சு சோலன்னு சொல்லுவாங்க. என்ன சோலனா என்ன only. On voit qu'il y a 5 piliers. சோல ஸ்பிரிச்சுவல் அதாவது வேத வசனம் மாத்திரம் தான். Donc c'est uniquement les saintes écritures. மகிமை தேவனுக்கு மாத்திரம் தான். La gloire appartient à Dieu. சரி விடுங்க. அப்ப மகிமை தேவனுக்கு மாத்திரம் தான். La gloire appartient à Dieu seul. எந்த விதத்திலும் மகிமை எங்களுக்கு வர முடியாது. En aucune manière cette gloire peut nous appartenir. அவங்க அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. Et donc ils font très attention à ce sujet. அதே போல ரெஸ்பான்சிபிலிட்டி பேசுவாங்க. Mais ils parleront également de la responsabilité de l'homme. Et que tu as besoin de te sanctifier. Que tu dois te repentir et venir vers Dieu. Et même si on entend toutes ces choses, il faut, c'est à moi d'accomplir la part des choses. Mais à la finalité, c'est que la gloire appartient à Dieu. Et même si je me repente, à ce moment-là aussi la gloire appartient. Et si je me sanctifie, cette gloire est due au Seigneur. ரோமர் 1 தொடக்கம் நான் சொன்ன அந்த 8 மட்டும் நீங்க வாசிச்சு அதை தியானம் பண்ணி உங்களுடைய உள்ளத்துக்குள்ள எடுத்துட்டு 1 தொடக்கம் 12 மட்டும் நல்லது எடுத்துட்டால் Dans Romains chapitre 1 à 8 ou voire 1 à 17, il est important de lire et méditer ces paroles dans votre cœur. நீங்க தலையை நிமித்தி நான் ஏதா செய்தேன்னு சொல்ல மாட்டேன். Et alors à ce moment-là, vous allez comprendre et vous ne direz jamais que c'est grâce à vous que vous avez obtenu le salut. ஒரு வசனத்தை வாசிப்போம். Nous allons lire un verset. நான் அங்கே பார்த்தோம் 1 கொரிந்தியர்ல கிறிஸ்து அனா தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் உட்படுத்தினார். ஏன் அப்படி உட்படுத்தினார்னா பெருமை முழுக்க கிறிஸ்துவுக்கு வர்றதுக்கு தான். Pourquoi est-ce que le Seigneur nous a connus aujourd'hui? Afin que toute gloire soit destinée à Jésus-Christ. மேன்மை பாராட்டுகிறவர் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே ஞானமும் அவர் நீதியும் அவர் பரிசுத்தமும் அவர் மீட்பும் அவர். இவ்வளவு வாசிச்சுட்டு உனக்கு நீதான் எல்லாம் செஞ்சேன்னா நீங்க என்னமா செய்யுங்க? Celui qui adore, celui qui fait des éloges, celui qui fait les louanges doit le faire uniquement au nom de notre Seigneur Jésus-Christ. நான் சொல்றேன் இன்னைக்கு நேற்று போன முறை இன்னைக்கு தலைப்பு கொடுத்தால் சகல மகிமையும் கடவுளுக்கு. Et donc si je reviens donc sur les prêches que j'ai fait précédemment et aujourd'hui, je peux résumer en disant que toute la gloire appartient à Dieu. ஒரு தொழிலும் உனக்கு இல்ல. Il n'y a même pas une goutte qui peut appartenir à l'homme. தசம் ஒன்று இல்ல. நோ. Et même pas 0,00001. இல்ல. முழு மகிமையும் கர்த்தருக்கு. Aucune gloire n'appartient à vous ou à moi. Toute gloire appartient au Seigneur. அருமையா இருக்கு. லூக்கா 13:17 சொல்றதுக்கு அவன் வேலைக்காரன் வந்தோடனே எல்லாம் செஞ்சிட்டு Il y a un serviteur, on voit dans le livre de Luc. அது இப்படி ரோமர் 11 நீங்க கையில வச்சுக்கொள்ளுங்க. Romains chapitre 11 17 எடுங்க. verset 17. லூக்கா ரோமர் 11ல கை வச்சுக்கொள்ளுங்க. லூக்கா 17 எடுங்க. Luc chapitre 17. அது 17:10 அருமையா இருக்கு. இதுக்கு ஒரு அருமையான சொல்ற பாருங்க. 17:10. Luc 17 verset 10. அதாவது sovereignty and responsibility இத கவனிச்சுக்கொள்ளுங்க. Concernant la souveraineté et la responsabilité. தேவன் சர்வ வல்லவர் அல்ல, ஏக சக்கராதிபதி. Toute souveraineté appartient à Dieu. நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. Par contre, il y a également à l'homme appartient une certaine responsabilité. நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம செய்யணும். C'est à nous d'accomplir notre devoir. ஆனா செஞ்சு முடிச்சிட்டு இது ஏன் நான் செஞ்சேன்னா தேவன் எனக்கு தந்த ஈவுன்னு சொல்லிடுறது. Mais nous, ce que nous faisons, c'est que nous accomplissons la responsabilité et disons que nous l'avons fait parce que Dieu nous l'a donné. விளங்குதா இல்லையா? Est-ce que vous comprenez? உணர்வே சொல்லவா?
பவுல் சொல்றான் நான் கிரியை செய்தேன் ஆனா நான் அல்ல கிருபை தான் கிரியை செய்யுது. Parce qu'on voit Paul qui dit dans la Bible, j'ai fait cette action, mais cela ne vient pas de moi. C'est par le Seigneur que je fais cela. யார் கிரியை செய்தா? Donc qui a agi? பவுல். C'est Paul. ஆனா முடிவுல என்ன சொன்னா? Mais que dit-il à la fin? தேவனுடைய கிருபையில C'est par la grâce du Seigneur que j'ai accompli ces choses. அதேதான். நீ ரட்சிக்கப்பட்டியா? நீ மனம் திரும்பி விசுவாசியா? உண்மைதான். Aujourd'hui, est-ce que tu as obtenu le salut? Est-ce que tu t'es repenti dans le Seigneur? Oui, c'est vrai. ஆனா தேவனை பார்த்து என்ன சொல்லணும்? Mais que dois-tu dire envers Dieu? நீங்க என்ன மறுபடி பிறக்க வச்சீங்க. கண்ண லிதியாவுடைய கண்ண அல்லது இதயத்தை திறந்தது போல திறந்தீங்க. ஆகவே நான் மனம் திரும்பி செஞ்சேன் விசுவாசிச்சேன். Seigneur, c'est par toi que maintenant, aujourd'hui, j'ai eu cette renaissance. C'est toi qui as ouvert mes yeux parce que j'étais aveuglé. De la même façon que tu as ouvert les yeux de Lydie. Et c'est grâce à toi aujourd'hui que j'obtiens le salut. Il y a deux parts différentes. La part de la souveraineté qui vient de Dieu et la part de la responsabilité que doit être accomplie par l'homme. Et tout cela est écrit dans la Bible. Paul dit clairement, j'ai agi. Et j'ai agi par rapport aux autres. Mais ce n'est pas par moi. C'est la grâce qui a agi en moi. Comment est-ce qu'on peut faire une connexion par ces deux choses? Mais voilà ce que dit la Bible clairement. La Bible dit, ce n'est pas quand j'étais près, mais quand j'étais loin déjà, agissez afin que le salut opère en vous. À qui est-ce qui doit faire quelque chose? C'est nous. Mais le verset d'après dit, c'est l'Éternel qui a donné cette volonté afin que ces choses s'accomplissent. Le salut appartient à Dieu. Mais Dieu te demande de te repentir et d'avoir la foi. Donc c'est à toi également d'accomplir ta part de responsabilité. Sinon c'est l'enfer qui nous attend. Mais si tu te repentes et que tu as la foi, alors donne la gloire à l'Éternel. Parce qu'avant la fondation du monde, il t'a prédestiné. Il m'a fait renaître le Seigneur. Parce que j'étais dans les péchés, dans les souillures de ce monde. Et l'Éternel m'a fait renaître. Et comme il m'a fait renaître, aujourd'hui j'ai obtenu la foi et je me suis repenti de mes péchés. Il est important de comprendre cela et de lire la Bible. Parce qu'aujourd'hui, beaucoup d'entre nous, étant des hommes, nous prenons cette gloire de façon individuelle. பாடல்களிலே தனிப்பட்ட முறையிலே எங்களுடைய காரியத்தை மிகப்படுத்தி பாடுற பாட எதுக்கும் நான் செவி கொடுக்க மாட்டேன். C'est pourquoi le pasteur dit qu'il ne donne pas attention pour tous les chants. Où est-ce que nous mettons l'homme en première partie en avant et parce que l'adoration c'est mettre Dieu en avant et élever le nom du Seigneur. Luc 17 verset 10. Vous de même, quand vous avez fait tout ce qui vous a été ordonné, dites, nous sommes des serviteurs inutiles, nous avons fait ce que nous devions faire. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். Romains chapitre 11 verset 35 et 36. Qui lui a donné le premier pour qu'il ait à recevoir en retour? C'est de lui, par lui et pour lui que sont toutes choses. À lui la gloire dans tous les siècles. Amen. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. Verset 33 à 36. Ô profondeur de la richesse, de la sagesse et de la science de Dieu, que ses jugements sont insondables et ses voies incompréhensibles. Car qui a connu la pensée du Seigneur ou qui a été son conseiller? Qui lui a donné le premier pour qu'il ait à recevoir en retour? C'est de lui, par lui et pour lui que sont toutes les choses. À lui la gloire dans tous les siècles. Amen.
தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும் படிக்கு முந்தி அவருடைய ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. கேட்டுட்டா சொல்லுது என்ன சொல்லிருக்கு? சகலதும் அவராலும் அவர் மூலமாயும். உனக்கு ஏதாவது இருக்காது? Le verset dit clairement, c'est de lui, par lui et pour lui que sont toutes choses. Donc rien n'a été fait par moi-même. Rien n'a été fait par moi. Nous avons la joie, nous avons la paix, mais toute la gloire appartient à qui? Le livre d'Apocalypse. C'est un cours qui est difficile à comprendre. Mais c'est quelque chose, un enseignement très important. Nous ne devons pas avoir un cours rédy pour poser des questions devant le Seigneur. Peut-être que tu as fait beaucoup de bonnes choses. Mais quand même, il faut que tu aies la tête baissée. Parce que je n'ai pas cette position. Pourquoi est-ce que Dieu me l'a donné? Étant donné qu'il y a des milliers de personnes dans ce monde, pourquoi Dieu m'a connu? Ce n'est pas pour que moi je puisse m'en glorifier, mais que je puisse glorifier le nom du Seigneur. இனியாவது தெரிந்து கொண்டார் மகனாக தெரிந்து கொண்டார்னா உள்ளத்தின் ஆழத்துல பாடு. உலக தோற்றத்துக்கு முன்பு இங்க இருக்கிற எல்லாத்துலயும் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாலும் தெரியாத ஆண்டவரே, நான் அதை குறை சொல்லல. ஆனா உலக தோற்றத்துக்கு முன்பாக நீர் என்னை முன்குறித்திருக்கிற ஆண்டவரே. Avant la fondation du monde, Dieu nous a connus, Dieu nous a prédestinés. Il faut prendre cela à cœur et louer l'Éternel ou chanter Dieu. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாருன்னு சொன்னா அதான் காரணம். எல்லாரும் தெரிந்து கொள்ளல, கொஞ்சம் பேர் தெரிந்து கொண்டார். அதுக்குள்ள நாம இருக்கிறோம்னு சொன்னால் நாங்க Qui ressemble à toi, peuple qui a été sauvé par Dieu, dit la parole. Il faut que je sache que dans cette minorité de personnes reconnues par le Seigneur, moi aussi j'en fais partie et que je donne la gloire qui appartient au Seigneur. Une fois que nous sommes partis au paradis, nous ne pouvons pas être debout. Nous allons être ras à terre afin de glorifier le Seigneur, parce que nous ne pouvons pas être debout devant sa gloire. Et je vais vous dire un secret. Ce n'est pas ça qui est le plus important. Aujourd'hui, Dieu nous a connus et Dieu attend que nous soyons un peuple qui comprenne la vérité et qui puisse se mettre à son pas dans ses présences du Seigneur afin de reconnaître le Seigneur et de reconnaître sa gloire. Même si je dis toutes ces paroles, même si ces paroles, cet enseignement n'a pas été donné à notre église, alors au fond de moi, je savais et je parlais cette prêche. Le salut n'appartient pas à l'homme, mais elle appartient au Seigneur Jésus-Christ. Et à quel pourcentage est-ce que cela est dans mon cœur? À 20, à 30%? Encore une fois, je peux dire que les yeux de notre cœur ne sont pas ouverts. Parce que c'est au Saint-Esprit de me éclaircir cette chose. C'est à nous de faire des essais. Donc peut-être que j'essaye d'ouvrir les yeux, mais c'est au Saint-Esprit d'opérer cela en moi. Moi, je le désire. Dans ce monde présent, me mettre par terre afin de m'humilier et d'adorer le Seigneur. Si Dieu m'a connu avant la fondation de ce monde, s'il m'a prédestiné, alors c'est à moi de le glorifier de tout mon cœur, de tout mon cœur. Apocalypse chapitre 7, verset 10. Et Verset 9 et 10. Après cela, je regardais,
Et voici, il y avait une grande foule, que personne ne pouvait compter, de toute nation, de toute tribu, de tout peuple et de toute langue. Ils se tenaient devant le trône et devant l'agneau, revêtus de robes blanches et des palmes dans leurs mains. Et ils criaient d'une voix forte en disant, « Le salut est à notre Dieu qui est assis sur le trône et à l'agneau. » இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இதுல பிளஸ் லோகேஷ் பிரதருக்கு உண்டாவதான்னு போட்டா எப்படி இருக்கும்? Voici qu'il y a écrit uniquement pour le Père Céleste et pour l'agneau. Aucun nom d'humain a été ajouté dans cette parole. நம்மள அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். வெளியில சொல்லல அப்படித்தான் இருக்கிறோம். Beaucoup d'entre nous ne le disons pas peut-être, mais c'est ce que nous croyons. நான் விசுவாசிச்சு அதான் ரட்சிக்கப்பட்டேன். Et nous disons que, en fait, nous pensons en nous que nous avons cru et donc nous avons obtenu le salut proprement. Cela est peut-être une partie de vérité seulement. Mais ce n'est pas entièrement vrai. Celui qui t'a donné la repentance et la foi, c'est l'Éternel. Parce qu'avant la fondation du monde, il nous a donné son amour afin que nous puissions obtenir le salut. Nous allons lire encore un dernier verset. Livre des Éphésiens. நீங்க விசுவாசித்தால் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தெரிந்து கொண்டதால நீங்க விசுவாசிக்கிறது அந்த கண்ணோட்டத்தோட கூட கர்த்தருக்கு மகிமை செலுத்துறோம். Il nous a connus, il nous a prédestinés comme sa fille, comme son fils, nous chantons. Donc aucun effort, aucune foi ne vient de nous, mais c'est par l'Éternel, c'est par sa grâce que nous avons été prédestinés. Donc la gloire appartient à Dieu. Jean chapitre 6. Dans Jean chapitre 6, on parle de la souveraineté de Dieu et également la responsabilité à accomplir par l'homme. Il est important de lire la Bible en comprenant ce qu'elle dit. Jean 6, verset 37. Tout ce que le Père me donne viendra à moi, et je ne mettrai pas dehors celui qui vient à moi. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். Qui viendra auprès de Jésus? இவ்வளவு சிம்பிள் எழுதி எங்க கண் திறக்குது எனக்கு அதெல்லாம் இல்ல. 65 verset 65. Et il ajouta, c'est pourquoi je vous ai dit que nul ne peut venir à moi si cela ne lui a été donné par le Père. கடினமான பிரசங்கம் சொல்றாங்க, அப்போஸ்தலர் கடினமான பிரசங்கம் தான். பிதா ஒருத்தர் கொடுக்காமட்டா நீ என்ன செய்ய மாட்டே வர மாட்டே. வாசிங்க சார். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். 44 verset 44. Nul ne peut venir à moi si le Père qui m'a envoyé ne l'attire, et je le ressusciterai au dernier jour. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இதுக்கு மேல நீங்க ஏதாவது உனக்கு சொல்ல முடியும்னா எனக்கு சொல்ல தெரியாது. இதுக்கு மேல ஒன்றும் இல்லை இந்த பைபிள்ல. J'ai résumé en fait toutes les paroles concernant ce sujet. இவ்வளவு தெளிவாய் தேவன் தான் ரட்சிக்கிறார், தேவன் முன்குறித்த ஜனங்கள் தான் ரட்சிக்கப்படுவாங்க, தேவன் தான் இல்லாம அதனை பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிட்ட வரமாட்டான். இயேசு சொல்றார், பிதா ஒருவன் உன்னை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அதை ஒன்று இருதயத்தை திறக்காவிட்டால் மறுபடி பிறக்க என்னன்னு சொல்லணும், நீ எனக்கு வர முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரிச்சு போய் தான் இருக்கிறோம். Si le Père ne l'a pas envoyé, si le Père n'a pas donné cet ordre, alors nous ne pouvons pas obtenir ce salut tout seul, parce que nous sommes morts dans le péché. J'accepte que c'est un enseignement qui est difficile. Il faudra peut-être plusieurs années pour en avoir toutes les connaissances. Mais si tu veux vraiment être au pas du Seigneur et l'adorer en étant à terre, alors il faut que tu comprennes vraiment que dit la vérité. La Bible dit clairement ces choses.
இந்த 6வது அதிகாரம் சொல்லியிருக்குது என்னிடத்தில் வந்தால் தான் நான் ரட்சிப்பேன்னு. Dans le chapitre 6, il est dit, si seulement tu viens à moi, alors je te donnerai le salut. அதே 6வது எழுதியிருக்குது பிதாவை உன்னை எடுத்துக்கொள்ளாமல் நீ வர மாட்டேன். Et dans le même chapitre 6, il est dit que seulement si le Père t'a envoyé, alors seulement tu seras sauvé. அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுது நீ வரணும். Donc la responsabilité est que je dois venir à lui. அதே சொல்லுது தேவன் உன் கண்ணை திறக்காவிட்டால் அவர் உன்னை அழைக்காவிட்டால் நீ வர மாட்டாய். Et la souveraineté de Dieu dit que si Dieu ne t'a pas prédestiné, s'il ne t'a pas connu, alors jamais tu pourras obtenir le salut. அது நார்மல். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியா மரித்து போயிருக்கிறோம். Parce que dans la vie spirituelle, nous sommes morts. தேவனுடைய அருளை பெறாவிட்டால் வர முடியாது. Si nous n'avons pas accepté cela ne vient pas de Dieu, si nous n'avons pas été appelés par Dieu, அதனால தான் நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. C'est pourquoi la Bible dit, toi peuple qui est sauvé par Dieu. ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் உண்மையிலே ஒரு கண்ணை வைத்திருக்கிறார். Parce qu'avant la fondation du monde, Dieu t'a connu. நாங்க ஏதோ செய்ததால அல்ல, நான் பார்த்தோம் நல்வினை தீவினை அறிய முடியாம முன்னுக்கே தெரிந்து கொண்டார். Ce n'est pas par nos faits qu'ils soient bons ou ஏன் தெரிந்து கொண்டார் தெரியல. ஏன் தெரிந்து கொண்டார் எனக்கு தெரியாது. Nous ne savons pas pourquoi il nous a prédestinés. ஆனா அந்த மகிமையை விளங்கப்படுத்த எனக்கு முடியாது. Mais nous ne pouvons pas expliquer davantage கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே என்னை அவர் தெரிந்து கொண்டார். Par rapport à des milliers de gens. என்மேல உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் என்மேல் அன்பு கூர்ந்திருந்தார். Avant la fondation du monde, Dieu a déversé son amour sur nous. எவ்வளவு பெரிய பாக்கியம். Regardez à quel point Dieu nous a donné son amour. À quel point est-ce que nous devons glorifier le Seigneur et le remercier aujourd'hui. À quel point nous devons le remercier. Que le Saint-Esprit ouvre nos yeux afin que nous puissions grandir dans sa vie. சொல்றேன் ஆண்டவரே இது இந்த மூளையில் இருக்கிற அளவுல என் இதயத்துல இல்ல. Parce que le pasteur dit lui-même le dit à chaque fois, autant ces paroles sont dans mon intelligence et ne sont pas suffisamment dans mon cœur. இதயத்துல கொண்டு வாங்க. Il faut que ces paroles soient amenées dans notre cœur. அப்பதான் அந்த பாட்டு சொன்னது போல தேவ தூதர்கள் விழ எழும்பி நாம் ஆராதிக்க முடியும். C'est pourquoi de la même façon que les anges sont debout à louer le Seigneur et glorifier, nous serons là pour glorifier l'Éternel comme il se doit. Ce n'est pas la louange, l'adoration qui est fait avec la musique et le son qui est le plus important. Je ne dis pas que la musique est inutile pour glorifier le Seigneur. Mais quelles que soient les musiques existantes, quelles que soient les voix que nous entendons aujourd'hui, பாடல்கள் அப்ப சொல்லல, உனக்குள்ள சத்தியம் இல்லனா நீ எப்படி தேவதூதரை பார்த்து எழுப்பி ஆராதிப்பே தேவனை. Si la vérité ne nous a pas affranchis, si elle n'est pas au fond de notre cœur, comment est-ce que je peux me lever et glorifier le Seigneur avec les anges? தேவதூதரை விட எழுப்பி நாம் ஆராதிக்கணும். Par rapport même supérieur de façon que les anges. தேவதூதர் கிருபைனா என்னன்னு தெரியாது. Il faut que je puisse glorifier l'Éternel. பாவத்துல விழுந்தவன் அல்ல. Parce que les anges ne connaissent pas la grâce. எழுப்பி நாம எழுப்பி இருந்தால் தேவதூதர்களை பார்த்து எழுப்பி தான் ஆராதிக்கணும். Si aujourd'hui je suis tombé dans le péché et que je me suis levé par sa grâce, alors ma voix doit être supérieure de celle des anges. Mais tant que tu n'as pas connu la vérité, ta voix ne se lèvera pas. Ce n'est pas dans l'intelligence que tu dois être affranchi, la parole de Dieu doit affranchir ton cœur afin que par cette vérité, par cette compréhension de la vérité dans ton cœur, tu puisses élever ta voix auprès de Dieu. Aucun cas dans ma vie je puisse dire que j'ai obtenu le salut, j'ai été sauvé de moi-même, mais c'est par Dieu, c'est lui qui m'a donné le salut. Et que je puisse dire que c'est par sa grâce que j'ai obtenu le salut. La gloire n'appartient uniquement au Père Céleste qui est sur le trône et également à l'agneau de Dieu. J'ai une responsabilité parce que c'est à moi de m'approcher de lui. Mais c'est une fois que, comme le Seigneur a accompli toutes choses, je remercie le Seigneur. Je me suis repenti, Seigneur, j'ai eu la foi en ta parole, mais c'est toi qui as fait que j'agisse et j'accomplisse toutes ces choses. Par ton aide, je les ai fait. Nous allons prier.